வணக்கம். நம்ம இங்கிலீஷ் கிளாஸ்ல ப்ரோனவுன் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அதோட டைப்ஸ் அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கும் அதோட டைப்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்டராகேட்டிவ் டிட்டர்மினர்ஸ் அண்ட் இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். இதுதான் நம்ம பார்க்க போறோம். இன்டராகேட்டிவ் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஒரு கேள்விக்கான சொல், வினா சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல. அதுதான் இங்கிலீஷ்ல இன்ட்ராகேட்டிவ் டிட்டர்மினன்ஸ், இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். அதாவது இந்த இன்ட்ராகேட்டிவ்னாலே கேள்வி உருவாக்கக்கூடிய சொல்லுன்னும் பொழுது இங்கிலீஷ்ல நமக்கு ஞாபகம் வரக்கூடிய அந்த வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா வாட், விச், ஹூஸ், ஹூ, ஹூம், இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா. இதுதான் இந்த இன்ட்ராகேட்டிவ் டிட்டர்மினர்ஸ், இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்ல நம்ம படிக்க போறோம். சரிங்களா? இந்த வேர்ட்ஸ் தான். இப்போ நான் ஒரு காலம் கொடுத்துருக்கேன். இந்த காலம்ல பாத்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் டிட்டர்மினர்ஸ், இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்ன்னு பிரிச்சிருக்கேன். இப்போ இன்ட்ராகேட்டிவ் டிட்டர்மினர்ஸ்ல எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் வருதுன்னா வாட், விச், ஹூஸ், இது மூணுமே இன்ட்ராகேட்டிவ் டிட்டர்மினர்ஸ். அடுத்து இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்ல இதே இன்ட்ராகேட்டிவ் டிட்டர்மினன்ட்ஸ் மூணும் வரும். அதாவது வாட், விச், ஹூஸ் இது மூணும் வரும். இது இல்லாம இன்னும் 2 வேர்ட்ஸ் வரும். அது என்னன்னா ஹூ, ஹூம். சரிங்களா? இப்ப இன்ட்ராகேட்டிவ் டிட்டர்மினன்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் ரெண்டுத்துலயுமே எது வரும் அப்படின்னா வாட், விச், ஹூஸ் இது மூணுமே வரும். சப்ஜெக்டாவும் வரும், ஒரு சென்டென்ஸோட ஆப்ஜெக்டாவும் வரும். அதே மாதிரி இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்ல பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்ல எதெல்லாம் வரும் அப்படின்னா வாட், விச், ஹூஸ், ஹூ இது எல்லாமே சப்ஜெக்ட்லயும் வரும். ஆப்ஜெக்ட்லயும் இதே வாட், விச், ஹூஸ், ஹூ இது எல்லாமே வரும். ஆனா ஒண்ணு மட்டும் ஆப்ஜெக்ட்ல மட்டும்தான் வரும், சப்ஜெக்ட்ல வராது. அது என்னன்னா ஹூம். ஹூம்னு இருக்கு இல்லையா, இது ஆப்ஜெக்ட்ல தான் வரும். சரிங்களா? இது சப்ஜெக்டா இது வராது. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது சிங்குலர் ப்ளூரல். இது என்ன சிங்குலர் ப்ளூரல் போட்டிருக்கோம் அப்படின்றத நான் கீழே டெஃபினேஷன் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இப்ப இன்ட்ராகேட்டிவ் டிட்டர்மினர்ஸ், ஏற்கனவே டிட்டர்மினர்ஸ் அப்படின்னா பார்த்திருக்கோம். நம்ம எப்பவுமே ஒரு நவுனுக்கு முன்னாடி அது வரும். அது நவுனா செயல்படாது. சரிங்களா? நவுனுக்கு முன்னாடி தான் அது ஒரு மீனிங்கா கொடுக்கும். இங்கே இன்ட்ராகேட்டிவ் டிட்டர்மினட்ஸ் எதுக்கு முன்னாடி வரும்னா சிங்குலர் நவுன் இல்லைன்னா ப்ளூரல் நவுன், இது ரெண்டுத்துக்கு முன்னாடியும் இது வரும். சரிங்களா? அந்த வாட் இது போட்டோம் இல்லையா, வாட், விச், ஹூஸ் இதெல்லாமே ஒரு சிங்குலர் இல்லைன்னா ப்ளூரல் நவுன், இதுக்கு முன்னாடி அது யூஸ் ஆகும். அதே மாதிரி இதோட வேலை என்னன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஆஸ்க் ஃபார் திங்ஸ், ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல பீப்புள் ஐடென்டிஃபை பண்றதுக்கோ இதை நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, விச், வாட், ஹூஸ் இதெல்லாமே என்னது, நம்ம இன்ட்ராகேட்டிவ் டிட்டர்மினர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. விச் பஸ் கோஸ் டு டவுன், இங்க பஸ்ன்றது என்ன, நவுன், இது சிங்குலர் நவுன், அதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ராகேட்டிவ் டிட்டர்மினர் யூஸ் பண்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா வாட் கலர்ஸ் ஆர் இன் த நேஷனல் பிளாக், இங்க கலர்ஸ் அப்படின்றது என்னது, ப்ளூரல் நவுன், இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்றோம், அந்த இன்ட்ராகேட்டிவ் டிட்டர்மினர், அந்த வாட் அப்படின்ற வேர்டு. அடுத்த ஹூஸ் புக்ஸ் ஆர் தீஸ், இது புக்ஸ்ன்றது என்னது, ப்ளூரல் நவுன், இதுக்கு முன்னாடி ஹூஸ் அப்படின்ற இன்ட்ராகேட்டிவ் டிட்டர்மினரை நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? இப்ப இந்த சிங்குலர் ப்ளூரல் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? அதான் இன்ட்ராகேட்டிவ் டிட்டர்மினர் எப்பவுமே நவுனுக்கு முன்னாடி தான் வரும். அந்த நவுன் சிங்குலராகவும் இருக்கலாம், ப்ளூரலாகவும் இருக்கலாம். இது டு ஆஸ்க் ஃபார் திங்ஸ் அண்ட் பீப்புள் டு பி ஐடென்டிஃபைடு, ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல ஒரு பீப்புள் ஐடென்டிஃபை பண்றதுக்கோ இதை நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன். இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னா என்னன்னா இன்ட்ராகேட்டிவ் டிட்டர்மினர்ஸே என்னது இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸாவும் யூஸ் ஆகும். அது என்னென்ன, இந்த வாட், விச், ஹூஸ் இது மூணுமே இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸாவும் யூஸ் ஆகும். அது இல்லாம இன்னும் 2 வேர்ட்ஸும் அது இன்க்ளூட் ஆகும். அதுல என்னென்னா ஹூ ஆர் ஹூம்.
சரிங்களா? இது வந்து இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்ல எக்ஸ்ட்ரா வரும். இப்ப சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு நாங்க பார்த்தோம் இல்லையா அந்த டேபுலர் அந்த காலம்ல. இதுல என்ன அர்த்தம்னா இந்த இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னாலே எப்பவுமே அது ஒரு நவுனுக்கு பதிலா தான் செயல்படும். இப்ப இன்ட்ராகேட்டிவ் டிட்டர்மினர்னா என்னது? ஒரு நவுனுக்கு முன்னாடி வந்து மீனிங் கொடுக்கும். ஆனா இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன் என்ன பண்ணும்? ஒரு நவுனையே ரீப்ளேஸ் பண்ணிட்டு வரும். நவுனுக்கு பதிலா தான் இது யூஸ் ஆகும். அப்ப அந்த வந்து அந்த இடத்துல இது சிங்குலராவும் யூஸ் ஆகும், இல்லைன்னா ப்ளூரலாவும் அந்த இடத்துல யூஸ் ஆகும். சரிங்களா? இது வந்து நவுன் சிங்குலர் நவுன் ஆர் ப்ளூரல் நவுன் இருக்கு இல்லையா? அது ரெண்டுத்தையுமே அது ரீப்ளேஸ் பண்ணி இந்த இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன் வந்து அந்த இடத்துல யூஸ் ஆகும். சரிங்களா? ரீப்ளேஸ் தான் பண்ணும் அந்த இடத்துல. அது அந்த இடத்துல நவுனாவே அது செயல்படும். இப்போ உதாரணம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள், ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? இங்க பாத்தீங்கன்னா ஈஸ்ன்றது ஒரு வேர்பு. இந்த வேர்புக்கு முன்னாடி என்ன வரும்? யூஸ்வலா நவுன். அப்ப அந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த ஹூன்ற ப்ரோனவுன் வந்து இங்க யூஸ் ஆகுது. சரிங்களா? இந்த இடத்துல நவுனையே ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த ஹூ வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா டு ஹூம் ஷால் ஐ சென்ட் த லெட்டர்? சரிங்களா? ஹூம், டு ஹூம் ஷால் ஐ சென்ட் த லெட்டர்? இங்க இப்படியும் படிக்கலாம், ஷால் ஐ சென்ட் த லெட்டர் டு ஹூம் அப்படியும் படிக்கலாம். இந்த இடத்துல ஹூம்ன்றது சப்ஜெக்டா வராது. ஹூன்றது சப்ஜெக்டா வந்திருக்கு பாருங்க. ஆனா ஹூம்ன்றது சப்ஜெக்டா வராது. சரிங்களா? அது சென்டென்ஸ் நம்ம எழுதும் பொழுது இன்னும் நல்லா உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகி புரியும். இப்ப விச் would you like, காஃபி ஆர் டீ? சரிங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துலயும் நவுன் எதுவும் வரல. இந்த ப்ரோனவுனே இங்க நவுனா ஆக்ட் ஆகுது. வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? whose is the best drawing? நல்லா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இன்ட்ராகேட்டிவ் டிட்டர்மினர்ல பாத்தீங்கன்னா இந்த விச், வாட், ஹூஸ்லாம் நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கும். பஸ், கலர்ஸ், புக்ஸ். இங்க பாத்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ல இது வந்து ஒரு வேர்புக்கு முன்னாடி இதுவே ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதுவே ஒரு நவுனாட்டம் ஆக்ட் பண்ணும். சிங்குலர் ஆர் ப்ளூரல் ஒன்று ரீப்ளேஸ் பண்ணி இந்த இடத்துல அதுவே ஆக்ட் பண்ணும். அதுதான் ப்ரோனவுன். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த ஹூம், ஹூ இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப எந்த இடத்துல அது யூஸ் பண்ணுவோம்? எந்த நவுனை ரெஃபர் பண்றதுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பர்சன் ஆர் பீப்புள் இத ரெஃபர் பண்ற இந்த நவுன்ஸை வந்து பர்சன், பீப்புள் அந்த நவுன் இருக்கு இல்லையா? அதை ரெஃபர் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா ஹூம் யூஸ் பண்ணுவோம். அடுத்து விச் வந்து எதை ரெஃபர் பண்றதுக்கு, எந்த நவுனை ரெஃபர் பண்றதுக்கு யூஸ் ஆகும்னா இப்ப ஒரு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குரூப் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் அனிமல்ஸ், குரூப் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து யாரையாவது நம்ம ரெஃபர் பண்றதுக்கு அந்த விச் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு குரூப்ல இருந்து ஒன் ஆர் மோர் பீப்புள் ஒரு அனிமல்ஸ் ஆர் திங்ஸ். சரிங்களா? ஒரு குரூப்ல இருக்கிறவங்கள ரெஃபர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இந்த விச்சை வந்து யூஸ் பண்றோம். அடுத்து வாட், அது எந்த நவுனை வந்து ரெஃபர் பண்ண யூஸ் பண்றோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஏதாவது ஒரு திங் இல்லைன்னா ஏதாவது ப்ரொஃபஷன். நம்ம சொல்லுவோம் இல்லையா? டீச்சர், டாக்டர், இன்ஜினியர், இந்த மாதிரி ப்ரொஃபஷன் மீன் பண்றதுக்கு நம்ம இந்த வாட் வந்து இங்க யூஸ் பண்றோம். சரிங்களா? இப்ப வந்து இன்னொரு இதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரூல் ஒண்ணு என்னன்னா ப்ரிப்போசிஷன். அது வந்து ப்ரிப்போசிஷன் வந்து நம்ம அடுத்தது நம்ம படிப்போம். சரிங்களா? ப்ரிப்போசிஷன்னாலே உங்களுக்கு தெரியும், டு, ஃபார் இந்த மாதிரி யூஸ் பண்ற அந்த வேர்ட்ஸ். அது வந்து ஒருவேளை வந்து இந்த இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுனுக்கு முன்னாடி வந்துடுச்சுன்னா நம்ம வந்து அந்த இடத்துல என்னதான் யூஸ் பண்ணணும்னா ஹூம் தான் யூஸ் பண்ணணும். ஹூ யூஸ் பண்ணக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டு டு ஹூம் ஷால் ஐ சென்ட் த லெட்டர்? இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டூன்ற ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு இல்லையா? அந்த ப்ரோனவுன் ஹூம்ன்ற ப்ரோனவுனுக்கு முன்னாடி. இப்ப ப்ரோனவுனுக்கு போடுறதுக்கு முன்னாடி ஃபில்அப் பண்றதுக்கு முன்னாடி டூன்ற வேர்டு வந்ததுன்னா சரிங்களா? நம்ம அந்த இடத்துல என்னதான் யூஸ் பண்ணணும்? டூ. இந்த ப்ரிப்போசிஷன் டூன்றது ப்ரிப்போசிஷன். இது எது வேணா இருக்கலாம். இந்த இடத்துல ஃபார் கூட இருக்கலாம். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது அந்த ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்தது நம்ம ஹூம் தான் போடணும். ஹூ வந்து இந்த இடத்துல போடக்கூடாது. சரிங்களா? டு ஹூ ஷால் ஐ சென்ட் த லெட்டர்னு சொல்லக்கூடாது. டு ஹூம் ஷால் ஐ சென்ட் த லெட்டர்? சரிங்களா? இப்படிதான் நம்ம போடணும். இது வந்து ஒரு ரூல், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இன்ட்ராகேட்டிவ் டிட்டர்மினர்னா என்ன, இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்னா என்ன நம்ம பார்த்துட்டோம்.
அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தாச்சு, அது எப்படி வரும்ன்றத பார்த்தாச்சு, ரூல்ஸும் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ வந்து எக்ஸசைஸ் வந்து குடுத்துருக்கேன் நானு. இப்போ இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்க்கான எக்ஸசைஸ் இதுல இருக்கு. சரிங்களா? அந்த எக்ஸசைஸ நீங்க என்ன பண்ணணும்னா, ஆஸ் யூசுவல் நீங்க எப்பயும் பண்ற மாதிரி தான். இதுக்கு முன்னாடியும் நீங்க பண்ணியிருக்கீங்க. அதோட டைப்ஸ்க்கு அதே மாதிரி தான் நீங்க பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ராகேட்டிவ் டிட்டர்மினன்ட்ஸ், இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்னா என்னன்றத எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லிடுங்க. அது வாய்ஸ் மெசேஜா அனுப்புங்க. அடுத்தது அதோட அதெல்லாம் நோட் புக்ல எழுதணும். அந்த டெஃபினேஷன், அடுத்தது அந்த எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் நோட் புக்லயும் எழுதி அதையும் போட்டோ எடுத்து அனுப்புங்க. அந்த காலம் போட்டிருக்கேன் இல்லையா டேபிள், அதையும் நீங்க எழுதி நீட்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்க்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அதை அழகா ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. அதை வந்து அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஆன்சர் ஃபில்அப் பண்றீங்க இல்லையா, அதை ஹைலைட் பண்ணி அனுப்பணும். ஒன்று கலர் பெண்ணால அண்டர்லைன் பண்ணணும், இல்லை கலர் பெண்ணால எழுதி அனுப்பணும். மோஸ்ட்லி வந்து எல்லா சென்டென்ஸையும் தமிழ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த மீனிங்கும் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்க வந்து தமிழ்ல இருந்து மறுபடியும் இங்கிலீஷ்ல நீங்க ஒரு சென்டென்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணணும் பொழுது ஈஸியா இருக்கும், உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் வரும். சரிங்களா? இதுதான் எனக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ.